ஸோ அதுக்கப்புறம் மோமோஸ் வாங்கினேன். மோமோஸும் ஓகேயாக இருந்துச்சு. சட்னி சூப்பராக இருந்துச்சு. பட் தென் மோமோஸ் வாஸ் ஓகே. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா மெயினாக இங்கே வந்ததுக்கு ரீசனே வந்து டக் மீட் வாங்கி சாப்பிட அது வாங்கிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து அவங்க வந்து குக்ட் ஃபுட்டெல்லாம் எடுத்தப்போ நானும் வந்து பிரியாணி எடுத்தேன். பிரியாணிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரே வெரைட்டி தான் இருந்துச்சு. ஹைதராபாத் பிரியாணி மட்டும்தான் இருந்துச்சு. நம்ம நார்மலி பஃபெட்க்கு போனோம்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் பிரியாணிலேயே. பட் இதுலேயுமே வந்து ரொம்ப கம்மியாச்சு. நான் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் தான் நான் ஆக்சுவலி போனேன். அண்ட் நான் வந்து சின்ன வயசில் இங்கே வந்திருக்கும் போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து ரொம்பவே டிஃப்ரென்ஸ் அண்ட் டு பி ஆனஸ்ட் அந்த அளவுக்கு இல்லையோன்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் இது வந்து 99 dirham per person. ஸோ அந்தளவுக்கு ஒர்த் இல்லையான்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. Barbecue was good, dessert was good, but other than that cooked food, some curries they were good. Taste wise it's okay, but then quantity or the quantity சொல்ல முடியாது, வெரைட்டி வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இந்த டிசர்ட்டுக்குனே தனியாக ஸ்பேஸ் வயத்தில் இது பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் எனக்கு எதெல்லாம் வந்து ஓகேயாக இருக்கும்னு நான் நினச்சேனோ அதெல்லாம் எடுத்தேன். இந்த ஜெல்லி நல்லாவே இல்லை, தெரியாமல் எடுத்துட்டேன். பட் பாக்கி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் செக்ஷனில் எனக்கு பயங்கர ஃபுல்லாகிடுச்சு. ஆனால் இந்த ஐஸ்கிரீம் செக்ஷன்லேயே ஏதாச்சும் வாங்கணும்னு சொன்னனால இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கினேன். நிறைய டாப்பிங்ஸ் இருந்துச்சு, பான் ஐஸ்கிரீம்லாம் இருந்துச்சு. பட் நான் அது எதுவுமே எடுக்கலை. எனக்கு ரொம்ப ஃபுல்லாகிட்டனால இது போதும்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது பார்த்தேன். இது நம்ம ஊரில் எல்லாம் இருக்கும், இது பேர்லாம் எனக்கு தெரியல. பட் இந்த ஐஸ் வந்து ஷ்ரெட் பண்ணி அதில் சிரப் ஊற்றி தருவாங்க. ஸோ இதுக்கு நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஐ வாஸ் லுக்கிங் ரியலி ஃபார்வர்ட் அண்ட் வெண்ட் அண்ட் ஐ டுக் இட். அப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ஷ்ரெட் பண்ண ஐஸில் இந்த சிரப் ஊற்றும் போது அது வந்து அப்சர்வ் ஆகும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஐஸ் மோல்டு பண்ணி வச்சுருக்க லைக் நம்ம ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி இருக்குது, அதில் வந்து இந்த சிரப் ஊற்றும் போது இது அப்சர்வே பண்ணலை. இட் வாஸ் ஸோ that was really disappointing. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபினிஷ் ஆன படத்துக்கு எங்களுக்கு வந்து ஆனிவர்சரிக்கு கேக் கொண்டு வந்து அவங்க வந்து பாட்டெலாம் பாடினாங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே. அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் அண்ட் இட் வாஸ் வெரி கைண்ட் ஆஃப் தெம் டு டூ திஸ். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் தான் லாஸ்ட் பர்சன் டு கெட் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ். ஸோ போகும்போது அந்த டிசர்ட்லேயே என் கண்ணு இருந்துச்சு. ஸோ இந்த கேப்லாம் எங்களுக்கு தந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு சர்ப்ரைஸ். என்னோட பேரண்ட்ஸ் வந்து நான் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த நெட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ that's it for the video guys. Thank you so much. Bye bye.